அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். குருஜி, விஜயகாந்த் அவர்கள் செய்வினை சூனியத்தால் தான் சாகடித்தார்களா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். விஜயகாந்த் அவர்கள் செய்வினை சூனியத்தால் தான் சாகடிக்கப்பட்டாரா? கேள்வி. நன்றாக இருந்த ஒரு மனிதன், உடல் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதன், நாள்தோறும் உடற்பயிற்சி செய்கிற மனிதன், உடலிலே எந்த ஒரு நோயினுடைய அறிகுறியே இல்லாத மனிதன், ஆரோக்கியமாக ஆனந்தமாக அற்புதமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒரே நாளில் திடீரென்று உடல் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக மாறுகிறார் என்றால் இங்கே பெரியது ஒரு சந்தேகம் வருகிறது இல்லையா? நோய்க்குண்டான அறிகுறி எதுவுமே இல்லை. என்ன நோய் உடலிலே என்பதை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. பல்வேறு மருத்துவமனைகள், வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி, மிகவும் புகழ்பெற்ற மருத்துவர்கள் அவர் உடலை ஆராய்ந்து பார்த்த போது என்ன நோயினுடைய அறிகுறிகளே தெரியவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். இந்த நோயால் தான் இவர் பாதிக்கப்பட்டார் கூற முடியவில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது செய்வினையால் சூனியத்தால் தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நம்ப தோன்றுகிறது. இந்த செய்வினை சூன்யம் என்பது ஒருவருடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு வித்தை. இதை மனோவசியம் என்று சொல்வார்கள், மனவசிய கலை என்று சொல்வார்கள் சித்தர்கள். நான் நினைத்தால் உங்களை மனோவசியம் செய்துவிட முடியும். உங்களுடைய மனதை என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இப்போது என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய நினைப்புகளை, என்னுடைய கனவுகளை உங்கள் மனதிற்குள் செலுத்தி அதன் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது மற்றொரு உயிரோடு இருக்கின்ற மனிதனோடு தொடர்பு கொண்டு அந்த மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தான் விருப்பப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற அந்த கலைக்கு பெயர்தான் மனோவசிய கலை. த மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஆனால் இந்த சூன்யம் என்பது, செய்வினை என்பது என்ன என்றால், விபத்தில் இறந்து போகின்ற மனிதர்கள், கொலை செய்யப்படுகின்ற மனிதர்கள், தற்கொலை செய்து கொண்ட மனிதர்கள், இவர்களுடைய ஆன்மாக்கள் அந்த இடங்களிலேயே அலைந்து கொண்டிருக்கும். அந்த ஆன்மாக்களுக்கு மன பலமானது, மன வலிமையானது குன்றி போயிருக்கும். மன வலிமை குறைந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் தான் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். அப்படிப்பட்ட ஆன்மாக்களை தன் வயப்படுத்தி அவர்கள் மூலமாக பல்வேறு காரியங்களை செய்து கொள்கின்ற வித்தைக்கு பெயர் தான் பிளாக் மேஜிக். இதை போலி அறிவியல் என்று சொல்லுவார்கள். இந்த பிளாக் மேஜிக் என்பது இன்று நேற்று வந்ததல்ல. காலம் காலமாக, ஆண்டாண்டு காலமாக, வேத காலத்திலிருந்தே வருகிறது. மந்திரவாதி இல்லாத ஒரு மன்னன் நாட்டில் இல்லை. இப்போது கூட ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தனக்கு ஆகாதவர்களை பழி தீர்த்துக் கொள்வதற்காக மந்திரவாதிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உலக புகழ் அளவில் சீன நாடு மிக மிக பெரும் செயலாற்றி வருகிறது.
இந்தியாவிலே கேரளா அதில் முதன்மையாக இருக்கிறது. இந்த பிளாக் மேஜிக் என்பது நான் கூறியது போல இறந்து போன ஆன்மாக்களை, மனபலம் குன்றிய ஆன்மாக்களை தன் வசப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த ஆற்றலுக்கு, அந்த கலைக்கு பெயர் பிளாக் மேஜிக். இப்ப அந்த ஆன்மாவை வைத்து யாரை பழிவாங்க வேண்டுமோ அவருடைய உடலின் மீது இந்த ஆன்மாவை ஏவி விடுவார்கள். அந்த ஆன்மாவானது அவர்களுடைய உடலிலே சென்று முதலில் மனபலத்தை உடைக்கும், சிதைக்கும். மனபலம் குன்றியவர்களாக, குறைந்தவர்களாக அவர்களை மாற்றச் செய்யும். பின்பு உடலுடைய செயல்பாடுகளை அது சிறிது சிறிதாக முடக்கும். ஒரு காலகட்டத்திற்கு அப்பால் உடலும் மனமும் செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு அது தள்ளப்படும். கடைசியில் அந்த மனிதன் இறந்தே போவான். இப்போது அந்த உடலில் இருந்த அந்த ஆன்மாவை அவர்கள் திரும்பவும் தன்வசப்படுத்திக் கொள்வார்கள். இந்த கிராமப்புறங்கள்ல குட்டி சாத்தானை ஏவுவது என்று சொல்வார்கள் இல்லையா, அதுதான். ஆன்மாக்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, ஆனா இந்த பிளாக் மேஜிக் செய்பவர்களுடைய கண்ணுக்கு அது தெரியும். அதை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் கேரள மாந்திரிகளுக்கு மிக மிக அதிகமாக உண்டு. அந்த முறையிலேதான் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்து வந்த முறையை பார்க்கும்போது ஒரு நாளில் நோய் பாதிக்கப்பட்டு படிப்படியாக அவர் உடலானது செயல் இழந்து வந்து கடைசியில் அந்த செயலானது முடக்கப்படுவதை பார்க்கும்போது இது இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அதுதான் என்று பல பேர்கள் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர் உடலில் எந்த நோய்க்குண்டான அறிகுறியே இல்லை, கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. ஆக பல பேருக்கு சந்தேகம், அவர் செய்வினையின் மூலமாக, சூனியத்தின் மூலமாக தான் அவரை சாகடித்தார்கள் என்று கூறுவதில் நம்ப வேண்டிய நிலையும் இருக்கிறது. இதெல்லாம் காலங்காலமாக நடந்து வருகின்றன. மனபலம் அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த பாதிப்புகள் எதுவும் செய்யாது. தியானம் கற்றுக்கொண்டவர்களுக்கு, தீட்சை எடுத்தவர்களுக்கு எந்த செய்வினையோ, சூன்யமோ, ஏவலோ, பில்லியோ எதுவுமே அவர்களை அண்டாது. மன பலவீனம் குன்றியவர்களுக்கு தான். இப்ப விஜயகாந்த் அவர்கள் மனபலம் குன்றியவரா என்றால், அவரை விட அதிகமாக மனபலம் இருக்கின்ற ஒரு பிளாக் மேஜிக் செய்பவர்களால் தான் அது செய்யப்பட்டிருக்கும் என்று நினைக்க தோன்றுகிறது. ஆக விஜயகாந்த் அவர்கள் செய்வினை சூனியத்தின் மூலமாக சாகடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்படத்தான் செய்கிறது. புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.